கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்கணும்னா ரொம்ப டிசிப்ளின்டான லைஃபாக இருக்கணும். கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப லெத்தார்ஜியாக எடுத்துகிட்டு வெறும் நம்ம லைஃப் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜாலியாக சர்ச்சுக்கு போயிட்டு ஆடலும் பாடலும் பாடிட்டு நம்ம வந்துடுறோம், சின்ன ஒரு ஜபத்தை பண்ணிட்டோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை மீட்க வந்த ரட்சகர். அவர் யாரு? பிதாவாகிய தேவனோட ஒன்லி சன் அப்படின்னு அவரை வந்து சொல்றதை நம்ம பார்க்கணும். என்னோட பிரியமான குமாரன் நம்ம சொல்றதை பார்க்கணும். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலியமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, துரிகா லசத பெலெக்கே பதபிசா பல்லெசே பெலோ பாபா பாபா துனிக்க தெ பெலோரிக்கபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோரிக்கபா, காலம் இனி செல்லாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோரிக்கபா, தேவனை யாரெல்லாம் பற்றி கொள்கிறீர்களோ ரிக்கந்த ராப் அவங்களுக்கு மட்டும்தான் விமோச்சனம் என்ற ஆவியானவர் சொல்றார். மறுபடியும் நான் சொல்றேன் என்ற ஆவியானவர் சொல்றார். இது நியாய தீர்ப்பின் நாட்கள் நியாய தீர்ப்பின் நாட்கள் ஆரம்பிச்சிருச்சு என்ற ஆவியானவர் சொல்றார். தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான தலைப்பு என்னன்னா பாக்யவான் பார்ட் 2. லாஸ்ட் வீக் பாக்யவான் பத்தி நான் பேசியிருந்தேன், அதோட கண்டினியூஷன் தான் இது. அதுக்கு உண்டான வசனம் சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அன்றிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, சப்மிட் to God royal son and you will or he will become angry and you will be destroyed in midst of all activities, for his anger flares up in an instant, but what joy for all who take refuge in him. ஆக்சுவலி நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம எப்பவுமே நம்ம ரொம்ப பிளஸ்டா இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். இது ஹியூமனோட ஒரு டெண்டன்ஸ். எல்லாருமே வந்து ரொம்ப பிளஸ்டா இருக்கணும், நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ரொம்ப பிளஸ்டா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்போ கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம எப்படி பிளஸ்டா இருக்க முடியும் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம், யாரு கடவுளோட வார்த்தைய இரவும் பகலும் தியானிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து கர்த்தரோட வார்த்தையை டே அண்ட் நைட் மெடிடேட் பண்றாங்களோ அவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்கறோம்னா, 2வது அதிகாரத்துல கர்த்தரை யாரெல்லாம் ஜீசஸ் கிட்ட அவரோட சன் கிட்ட போய் நம்ம ரெஃப்யூஜி போறோமோ அவங்கெல்லாம் மட்டும்தான் பாக்கியவான். அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும். நம்ம எல்லாரும் நம்ம ஒரு வசனத்தை குறிச்சு நம்ம என்ன சொல்றோம், நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், இயேசு வந்து ரொம்ப அன்பான தேவன், நம்மளை மன்னிக்க மட்டும்தான் வந்திருக்காரு, ஆட்டுக்குட்டியானவர், நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்புண்டு நிறைய வாலிபர்கள் சொல்றீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார் இந்த ஒரு வசனம் போதும் என்ற ஆவியானவர் சொல்றார். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு கோபம் வரும்னு இந்த ஒரு வசனத்தை தியானிச்சாலே போதும் என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். அப்போ இந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு பிளஸ்டான ஒரு லைஃப் நீங்க வாழணும்னா குமாரன்ட்ட போய் நீங்க ரெஃப்யூஜ் எடுக்கணும். அதுல அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, சப்மிட் டு காட்ஸ் ராயல் சன். நீங்க இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும்னா, பைபிளை வந்து அப்படியே வேகா நம்ம படிச்சுட்டு போக கூடாது, ஒரு ஃபேரி டைல் மாதிரிலாம் படிக்க கூடாது. ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிக்கணும். அதுல யாரை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சங்கீதம்ன்றது வந்து இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி தாவீதுன்னு நம்ம தாவீதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தாவீது வந்து ராஜாவா நமக்கு தெரியும். ஆனா அவரோட ஸ்பிரிச்சுவல் சைட்ல பாத்தீங்கன்னா சங்கீதம்னு ஒரு புஸ்தகத்தை எழுதுறாரு. சங்கீதத்துல நிறைய தேவ ரகசியங்கள் இருக்கும். என்ன ரகசியங்கள் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய ரகசியங்கள் வந்து டேவிட் எழுதியிருப்பாரு. ஐசாயா நிறைய ப்ராஃபஸி நிறைய விஷயங்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி எழுதியிருப்பாரு. ஐசாயா வந்து ப்ராப்பரா வந்து அவர் வந்து ஒரு ப்ராஃபட். ஆனா நம்ம டேவிட் லைஃபை பார்த்தோம்னா அவர் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ராஜாவா இருந்தார். அது பிசிக்கல் சைடு. ஆனா ஸ்பிரிச்சுவல் சைடுல பாத்தீங்கன்னா தேவன் வந்து டேவிடுக்கு வந்து நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை அவர் கொடுத்திருப்பார். நீங்க சங்கீதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஜீசஸ்னு ஒருத்தர் வருவாரு, அவர் எப்படிலாம் கஷ்டப்படுவாரு, அவர் மரிக்கிற காலத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கிங் டேவிட் வந்து எழுதியிருப்பாரு. அதனால நம்ம ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம வந்து பிசிக்கல் சைட்ல நீங்க யாரா வேணா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா எப்பவுமே பிசிக்கல்
பிசிக்கல் சைடில் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் சைடும் பேரலா நீங்க வந்து கவனிச்சுட்டே வரணும். நம்மளோட திங்கிங் எப்படி, எல்லாரோட திங்கிங் எப்படின்னா, ஊழியம் செய்யறவங்க 4 மணி நேரம் ஜெபிச்சா போதும், அவங்க வந்து 10 மணி நேரம் ஜெபிச்சா போதும், மிஷினரிகள் ஜெபிச்சா போதும், தீர்க்கதரிசிகள் ஜெபிச்சா போதும் நினைக்காதீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா லரக்க தசகே பதல்ல ரபா துரிக்கந்த ரபா லோரிக்கம். அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ரிக்கந்த ரப், நீங்க எப்படி சாப்பாடு சாப்பிடுறீங்களோ ரிக்கந்த ரபா லோரிக்கம், அதே மாதிரி ரிக்கந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கலரா ஷபக்கலரா. சோ நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியனா பிறந்துட்டா, நீங்க ஊழியம் செய்றீங்க செய்யல அதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது கர்த்தருக்கு. நீங்க கர்த்தர் முன்னாடி எப்படி நிக்கிறீங்க. அதனாலதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜீசஸ்ட போய் பிதாவே பிதாவே உன் நாமத்தினால பேய வரட்டின பிசாச வரட்டினு சொல்லும் போது உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்றாரு. யார் என் பிதாவாகிய சித்தத்தை செய்யறாங்களோ அவங்க தான் என் தாயும் என் சகோதரன் சகோதரின் ஆவான்னு ஜீசஸ் சொல்றாரு. சோ இது எல்லாமே நமக்கும் அப்ளிகபிள் தான். நம்ம கர்த்தரோட சித்தத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஊழியம் செய்யறோம் அதெல்லாம் சரி, பாஸ்டர்ஸ் ஜெபிச்சா போதும், எங்க பாஸ்டர் எனக்காக ஜெபிப்பாரு, என் ஊழியக்காரங்க எனக்கு ஜெபிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். சோ நீங்க வந்து அனுதினமும் வந்து நீங்க பைபிள் வாசிக்கணும். நீங்க வேத வாசிக்கும் போது கர்த்தரோட உண்மையான கேரக்டர் தெரியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கபடி அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கிட்ட உங்களோட சரண்டர் பண்ணிக்கோங்க. நீங்க அவர்கிட்ட உங்களோட லைஃபை ஃபுல்லா நீங்க அவர்கிட்ட கொடுக்கணும். கர்த்தாவே நீங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் நான் செய்யணும். உலக பிரகாரமான காரியத்துக்கு என் வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தர்கிட்ட போய் நீங்க சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் நீங்க சர்ச்சுக்கு போகும்போது நீங்க ஜீசஸ் கிட்ட சொல்ற வார்த்தை இதுவா தான் இருக்கணும். காட் நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. இதுதான் உங்க ஜெபமா இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர்கிட்ட பதில் வரலையா, பதில் வர வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணணும். நிறைய ஜெபத்தை பண்ணணும். ஜெபம் பண்ணி பதில் வரலையா, உபவாசிக்கணும். உபவாசம் பண்ணி ஜெபம் வரலையா, நீங்க முழங்கால்ல நிக்கணும். நிறைய ஜெபிக்கணும். நீங்க வந்து ஜெபிக்க 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 என்ன ஆகும்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். நீங்க டங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட கிரேட் வெப்பன். நீங்க டங்ஸ்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களோட இடைப்படுறத நீங்க நல்லாவே உணர்வீங்க, பயங்கரமா உணர்வீங்க. அந்த டங்ஸ் மாறுறத பாப்பீங்க, கர்த்தர் உங்களோட வரதை நீங்க பாப்பீங்க, கர்த்தரை நீங்க வந்து தரிசிப்பீங்க. நீங்க உங்களோட ஆவிக்குரிய ஜீவியம் வந்து மாறும். சொப்பனம் காண ஆரம்பிப்பீங்க. சொப்பனத்துல இயேசுவை நீங்க தரிசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆவியானவர் வந்து உங்களை ஃபில் பண்றத நீங்க உணர்வீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். அதனாலதான் நீங்க ஜெபிக்கிற மனிதனா இருக்கணும். யாரா இருந்தாலும் நீங்க ஜெபிக்கணும். நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போல சிறு பிள்ளையா இருந்தாலும் நீங்க ஜெபிக்கணும். எரேமியா ஐசாயா இவங்களெல்லாம் கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப குட்டி குட்டி பசங்க. ஆனா கர்த்தர் வந்து அதெல்லாம் வந்து அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்க்குலாம் கர்த்தருக்கு கிடையவே கிடையாது. யோசேப்பு சின்ன பையன், தாவீது சின்ன பையன், எல்லாருமே சின்ன பையனா இருக்கும் போதுதான் கர்த்தர் வந்து அவங்கள சூஸ் பண்றத நம்ம பைபிள்ல பாக்குறோம். எலியா எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எலியா பத்தி எந்த விதமான பைபிள் ரெஃபரன்சஸும் பைபிள்ல இல்ல. மைட் பி அவரும் சின்ன வயசுல கர்த்தர் தேர்ந்தெடுக்கலாம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நிறைய குட்டி இவங்க இப்பதான் வயசு சின்ன பசங்க, இப்பவே எதுக்கு பைபிளை திணிக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். இப்போ நம்ம யோசேப்பு, டேவிட் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுல அவங்களெல்லாம் கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுனா பெரிய வயசுல ஒரு கண்ட்ரிக்கே ஒரு பெரிய ஆளா ஆனாங்க. அவங்க என்னதான் வந்து கண்ட்ரிக்கு பெரிய ஆளா இருந்தாலும் யாரும் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறத என்னைக்குமே அவங்க மறந்ததே கிடையாது. நீங்க பைபிளை வாசிக்க போதே தெரியும். யோசேப்பு வந்து கடைசி வரைக்கும் கர்த்தரை கன்சல்ட் பண்ணாம அந்த கண்ட்ரிக்கு வந்து அவர் அட்வைசரா இல்லை. டேனியல் லைஃபை பார்த்தா தெரியும், தாவீதை பார்த்தாலும் தெரியும். தாவீது கடைசி வரைக்கும் கட்டளைகளை ஃபாலோ பண்ணார். இன்ஃபேக்ட் கிங் சாலமன்ட்ட அவர் அதை தான் சொல்லிட்டு போனார், நீ என்ன பண்ற ஏது பண்ற முக்கியம் கிடையாது, கர்த்தரோட கட்டளைகளை நீ ஃபாலோ பண்ணணும், கர்த்தரை கோபம் கொள்ளாம நீ வைக்கணும், அவரை நீ திருப்திப்படுத்திட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கிங் டேவிடுமே அவரு சொல்லிட்டு போறாரு. சோ நம்ம லைஃப்ல நம்ம பிளஸ்டா இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், மெடிடேட் the word of God day and night. நீங்க கர்த்தரோட வார்த்தையை ரா பகலும் நீங்க தியானிச்சுட்டே இருக்கணும். 2வது விஷயம், நீங்க உங்க வாழ்க்கையை ஜீசஸ் கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏன் ஒப்பு கொடுக்கணும், நீங்க ஒப்பு கொடுக்காட்டி அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, குமாரனும் கோபம் கொள்ளாமலும் அவரை கோபப்படுத்தாம நீங்க இருக்கணும். அப்படின்னா உங்க மேல கோபமா இல்லாம இருக்கணும்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னா, you will be destroyed in the midst of all activities. நீங்க டிஸ்ட்ராய் ஆகாம
இல்லாம இருக்கணும்னா நீங்க கர்த்தர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிடணும். எந்த இயேசு கிறிஸ்து வந்து உங்களை காப்பாத்த வந்திருக்காருன்னு நீங்க படிக்கிறீங்களோ அதே ஜீசஸ் நீங்க தப்பு பண்ணா அழிச்சு போடுவேன்னு பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது. 2வது அதிகாரம் சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனம் இது ஜீசஸை குறிச்சு சொல்றது. ஜீசஸ் கிட்ட நம்ம சப்மிட் ஆகாட்டி நம்ம லைஃப் என்ன ஆகும்னு வசனம் சொல்லுது. நீங்க ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பைபிள் வாசிச்சா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்கணும்னா ரொம்ப டிசிப்ளின்டான லைஃபா இருக்கணும். கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம ரொம்ப ரொம்ப லெத்தார்ஜியா எடுத்துட்டு வெறும் நம்ம லைஃப் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜாலியா சர்ச்சுக்கு போயிட்டு ஆடலும் பாடலும் பாடிட்டு நம்ம வந்துடுறோம், சின்ன ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு பயங்கரமா இருக்கணும். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை மீட்க வந்த ரட்சகர். அவர் யாரு? பிதாவாகிய தேவனோட ஒன்லி சன் அப்படின்னு அவரு வந்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். என்னோட பிரியமான குமாரன் நம்ம சொல்றத பார்க்கிறோம். ஜான் த பேப்டிஸ்ட் வந்து அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவருக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் திறந்து என்ன சொல்றாரு பிதாவாகிய தேவன்? இதோ என் பிரியமான குமாரன் சொல்றாரு. ஆனா அந்த பிரியமான குமாரன் இந்த பூமிக்கு ரொம்ப ஈஸியா வரலன்னு நீங்க மத்திய எழுதின சுவிசேஷத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். எப்படி வராரு? திடீர்னு மரியாள்கிட்ட வந்து ஏஞ்சல் வந்து நீ வந்து ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போற அப்படின்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆறாங்க. நான் வந்து வர்ஜின், நான் எப்படி இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள பண்ண முடியும், என்னை எல்லாரும் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏஞ்சல் வந்து சொல்லும் போது, பட் ஆனா நீ கவலைப்படாத ஆவியானவர் மேல வருவாரு அப்படின்னு சொல்லி மரியாதை அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. அடுத்தது யோசேப்புக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகி என்ன ஆகுறாருன்னா, இன்ஃபேக்ட் மரியாதை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதே கர்த்தர் வந்து ஏஞ்சல் அனுப்பி என்ன சொல்றாரு யோசேப் கிட்ட, நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா மரியாள் வயித்துல வளர்றது வந்து ஒரு தேவகுமாரனு, நீ மரியாளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னா அவர் சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. அப்ப அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் மரியாளுக்கு? ஓ, நம்ம தேவகுமாரனை பெத்தெடுக்க போறோம், நம்ம இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய ஆளா ஆயிடுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குழந்தை பெத்துக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பெக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு வந்து சரியான வந்து ஒரு மருத்துவ வசதியும் கிடையாது, ஒரு ப்ராப்பர் ஒரு ஹவுஸே இல்லாம தான் மரியாளும் ஜோசப்பும் போய் ஒவ்வொரு இதாவது ஹோட்டல்லையும் வந்து அவங்க தட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்கிறதுக்கா. ஆனா எங்கேயுமே ரூம் கிடைக்காம கடைசியில அவங்க எங்க போறாங்க? ஒரு மாட்டு தொழுவத்துல போறாங்க. ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கணும். இந்த உலகத்தையே படைச்ச கர்த்தரோட சொந்த குமாரன் பூமிக்கு வராரு. ஆனா எந்த விதமான பிரிவிலேஜுமே அங்க ஜீசஸ்க்கு கிடையாது. நம்ம எல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிறோமே, நாங்க வந்து கிறிஸ்டியன்ஸ், நாங்க வந்து ரொம்ப ரிச்சா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். அப்போ வந்து என்னதான் தேவகுமாரனா இருந்தாலும் இந்த உலகத்துக்குன்னு ஒரு உபத்திரம் இருக்கு. அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு வந்து உபத்திரம் இருக்கு, ஆனா திடன் கொள்ளுங்க, நான் மேற்கொண்டேன். ஜீசஸே சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்கு, பட் கவலைப்படாதீங்க, நானே ஜெயிச்சேன். அப்போ ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்து அவர் ஜெயிச்சுட்டு போறார். அப்ப இந்த பூமியோட கான்செப்ட் என்ன? நம்ம இங்க வந்து ஜெயிச்சுட்டு போகணும். நம்ம வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப அன்றாட ஒரு 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 புறஜாதியானர் மாதிரிலாம் வாழக்கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஒரு கிறிஸ்டியன் லைஃபுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. அது நீங்க பைபிள் வாசிக்க போது தான் வரும். அப்போ இவங்க மரியாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஒரு மாட்டு தொழுவத்துல அவங்க பெத்துக்கிறாங்க. அப்போ மாகின்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு, கிங் ஹேரோத் கிட்ட போறாரு. போயிட்டு இந்த மாதிரி வந்து பெத்லஹேம்ல ஒரு கிங் ஆஃப் ஜூஸ், ஒரு ராஜா பிறந்திருக்காரு, அவரை நான் பார்க்க வந்திருக்கேன், அவரோட நட்சத்திரத்தை பார்த்தேன் அப்படின்னோடனே ஹேரோத் ராஜாக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிரும். என்னது, ஒரு ராஜா பிறந்திருக்காரா, இந்த ராஜா பிறந்தா நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு த்ரெட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அவர் வந்து டைரக்டா அந்த ப்ராஃபிட் கிட்ட வந்து இது சொல்லியிருக்க மாட்டாரு. பட் ஆனால் அவர் மனசுக்குள்ளே பயமாயி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கன்சல்ட் பண்றாரு, நிறைய பிரஸ்ட் அவங்க இருக்கிறதா கன்சல்ட் பண்ணி கேட்கிறாரு, உண்மையாவே இந்த மாதிரி இந்த டைம்ல வந்து ஒரு ராஜா பிறந்திருக்காரா, யூத ராஜான்னு ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா உடனே சொல்றாங்க, ஆமா இந்த நட்சத்திரம் அப்படிதான் சொல்லுது, இந்த மாதிரி ஒரு ராஜா பிறந்திருக்காரு, அவர் இந்த உலகத்துக்கே இவர் தான் ராஜானோன்னு கிங் ஏறதுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கும். உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த 3 ராஜாக்கள்ல வந்து சொல்றாரு, நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அந்த ராஜா எங்க இருக்காருன்னு போய் கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, சொன்னா நான் அவரை போய் வர்ஷிப் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் போறாங்க. அந்த 3 ராஜாக்கள் இவங்கெல்லாம் போறாங்க. போகும்போது தான் ஒரு நட்சத்திரத்தை பாக்குறாங்க. அப்போ அங்க ஜீசஸை போய் பார்த்துட்டு அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு அவங்க திரும்பி வரும்போது ஏரோது ராஜா என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து அவரை போய் நான் பார்த்து நான் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவை அனுப்புறாரு. ஆனா இந்த ராஜா போய்
விசிட் பண்ணிட்டு ஜீசஸை வர்ஷிப் பண்ணிட்டு வரும்போது ஒரு தேவதூதனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தேவகுமாரனை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏரோது ராஜா கிட்ட போய் சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாக்கள்லாம் அந்த ஏரோது ராஜா பார்க்காமலே போயிடுறாங்க. இந்த விஷயம் ஏரோது ராஜாக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சட்டம் போடுறாரு, அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களையும் 2 வயசுக்குள்ள இருக்க எல்லா குழந்தைங்க கொன்னுடுங்க. அதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு தேவதூதன் அனுப்பிச்சு யோசேப் கிட்ட என்ன சொல்றாரு, பெத்லஹேம்ல இருக்கிறது வந்து இனி உனக்கு சேஃப் கிடையாது, நீ எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சலோட கட்டளை வந்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் வருது. நம்ம இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எங்க இருக்கணும் அங்கே கடவுள் வந்து ஆசீர்வதிக்க சொல்லுங்க, நான் இப்படிதான் இருப்பேன், கடவுள் என்ன இங்க ஆசீர்வதிச்சா போதும் சொல்லாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். நிறைய ஊழியக்காரவங்களா ரிக்கந்தா நிறைய இடத்த விட்டு நான் போக சொல்லியிருக்கேன். ரிக்கந்தார் ராபால நிறைய பேரை வந்து ரிக்கந்தார் சேர்ந்து ஊழியம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ரிக்கா லாரா. ஆனா என் பேச்ச மீறி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரிக்கந்த ராபா லெக்கே இல்ல ரஷத ராபா, எனக்கு பிரியமே இல்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபா கத ரெபெலோ ரிக்கபா. அப்போ யோசேப்பே மரியாளையும் வந்து எகிப்துக்கு அவங்க போயிடுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஏரோது ராஜா வந்து சாகிற வரைக்கும் அங்கே தான் அவங்க இருந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஏரோது ராஜா செத்ததுக்கு அப்புறம் தான் திருப்பியும் அவங்க வராங்க, நாசரத்துன்னு ஒரு இடத்துல அவங்க வந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த என்ன பார்க்கணும்னா, என்னதான் தேவகுமாரனா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஜீசஸ் கிரைஸ்டுமே இந்த பூமியில் பிறக்கலை. அவங்களோட அம்மா அப்பா மரியாளும் யோசேப்பும் ரொம்ப ஒரு ஈஸியான லைஃபையுமே அவங்க வாழலை. ரொம்ப வந்து ஒரு இடுக்கமான வாசல். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே, ரொம்ப இடுக்கமான வாசல். ரொம்ப ஈஸியான லைஃப்லாம் கிடையாது. ரொம்ப நம்ம பார்க்குற மாதிரிலாம் கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப ஈஸி கிடையாது. ரிலீஜியனை விட ரொம்ப கஷ்டமான ரிலீஜியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது தான் தெரியும், ஓ கடவுளுக்கு இவ்வளோ கோவம் வருமா, இவ்வளோ தூரம் அழிச்சிருவாரா, இவ்வளோ தூரம் அவர் மன இறங்க மாட்டாரான்னு நீங்கள் ஒவ்வொரு ப்ராஃபட்ஸோட லைஃப்பை படிக்கும் போது நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. நோவா காலத்தில் நோவா மட்டும்தான் ரொம்ப நல்ல ஒரு சிறந்த மனிதனாக இருந்தனால நோவாவை மட்டும்தான் கர்த்தர் காப்பாற்றினார். அங்கே இருக்க கூட இருந்த எல்லா மக்களையும் கர்த்தர் அழிச்சு போட்டாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம அழியாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை நம்ம பற்றி கொள்ளணும். we have to submit our will. கர்த்தாவே நான் என்ன பண்ணணும். ஒரு சில விஷயத்தை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போய் ஊர் சுத்துறது, கண்ணா பின்னான்னு இருக்கிறது, இதெல்லாம் நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று ஆவியானவர் சொல்றார். ஸோ ஆனா வந்து கிறிஸ்டியன் லைஃப்ல நிறைய வந்து இந்த ஃபெலோஷிப்லேயே நான் பார்க்குறேன். வந்து ஃபெலோஷிப் வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தாலும் மீதி இருக்க டைம்லலாம் எல்லாம் இந்த காசிப் பண்ணுறது, எல்லாம் வெளியில் போகிறது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கணும். மீதி எல்லாம் வந்து நம்மளோட டைம் எல்லாமே கர்த்தருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ ஒரு தேவகுமாரனே இந்த பூமிக்கு வர்றதுக்கு இவ்வளோ தூரம் டிஃபிகல்ட், நிறைய கஷ்டப்பட்டு தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோன்னா, ஜீசஸோட 12 வயசு வரைக்கும் பைபிளில் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் 30 வயசுல தான் திடீர்னு வர. மீதி நடுவில் அவர் என்ன பண்ணாருன்னே நமக்கு பைபிளில் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஜெபிச்சு வாங்கணும். நம்ம மறுபடியும் நான் சொல்கிறேன், பைபிளை வந்து அப்படியே ஜஸ்ட் வேகாலாம் படிக்கக்கூடாது. ஒரு 2 வசனம் படித்தாலும் அந்த வசனத்தை நீங்கள் ஆராயும் போது ஆவியானவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கிறிஸ்டியன் லைஃப்பில் முக்கியமான 3 விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரேயர், ஃபாஸ்டிங், அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, ஃபாஸ்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 3வது நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஜீசஸ் உங்களோட இருக்காரு அப்படின்ற ஒரே அடையாளமே ஹோலி ஸ்பிரிட் தான். அதுதான் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களை வந்து தண்ணியால ஞானஸ்தானம் பண்றேன், எனக்கு அப்புறம் வரவர் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் மீ, அவர் அவங்கள வந்து நெருப்புல வந்து ஞானஸ்தானம் பண்ணுவாரு. அதனால ஏசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து அனாயிண்டிங் இருக்கணும், ஹோலி ஸ்பிரிட் இருக்கணும். நம்ம கிட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரு அப்படின்னு நம்ம சும்மாலாம் சொல்லக்கூடாது. நம்ம இந்த ஆவியானவரை வாஞ்சிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த மெயின் பர்பஸே அதுதான் எதுக்குன்னா, நெருப்புனாலையும் ஆவியினாலையும் அபிஷேகம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜான் த பேப்டிஸ்ட் வந்து இயேசுவை பத்தி சொல்றாரு. நம்ம வந்து தினமும் நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம வந்து பைபிள் வாசிக்கிறோம், நம்ம வந்து வாரம் வந்து சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம அனாயிண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். நீங்க இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, கர்த்தாவே எனக்கு வந்து இந்த அந்நிய பாஷை இல்லை, நவமான பாஷை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, இந்த செய்தி முடியும் போது நான் நிறைய பேர்
பேருக்கு ஜெபம் பண்ணுவேன். எல்லாருக்கும் இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வீங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஆவியானவருக்காக வாஞ்சிக்கணும். இந்த ஆவியானவரோட நவமான பாஷை புரியலன்னா அதுக்கு வியாக்கியானம் ஒண்ணு இருக்கு. இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஆவியின் 9 வரங்கள். இதுவே கேடரா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த நவமான பாஷை வந்ததுக்கு அப்புறம் இந்த நவமான பாஷை என்ன என்ன நம்ம பேசுறோம் அப்படின்னு கர்த்தர்கிட்ட நீங்க கேட்கணும். அப்போ அதுக்கு உண்டான 2வது வரத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த 2வது வாரம் உங்களுக்கு நல்லா செயல்படணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்க இந்த 2வது வரத்தை 9 வாரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க உங்க வாழ்க்கையில செயல்படுறத நீங்க பாப்பீங்க. ஊழியக்காரங்க மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ளணும்னு கிடையாது. சராசரியான ஒரு கிறிஸ்தவன் யாரா இருந்தாலும், ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க யாரா இருந்தாலும் கர்த்தர் வந்து இதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அதுதான் நீங்க பைபிளை வாசிக்கும் போது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்படும் தான் இருக்கு. இந்த வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு கிடையாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கா பராஷம் கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ரிக்கா அந்த ஆவியின் வரங்கள் கேளுங்க, ரிக்கா அந்த ஆவியின் கனிகளை கேளுங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷாதா ராபா அவங்க எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்றார். ஸோ ஒரு கிறிஸ்டியன் லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸான ஒரு லைஃப் தான். அதனால தான் ஜீசஸ்மே பார்த்தீங்கன்னா அவரோட உயிரை விட்டுட்டு நமக்காக அவர் ரத்தத்தை சிந்திட்டு போனார். ஸோ நம்மளும் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பை வாழும்போது நம்ம கர்த்தருக்காக என்ன செஞ்சோன்றதை நம்ம பார்க்கணும். ஒரு சராசரியான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லன்னு என்று ஆவியானவர் சொல்றார். 19th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஜெசிமேன் பிராண்டுன்னு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் இங்கிலாந்து நாட்டில் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெபிக்கிற மனிதர். அவர் வந்து அவர் பிள்ளைங்களெல்லாம் வந்து நல்லா ஜெபிக்கிற இதுல வந்து அவர் வழி நடத்தினார். என்னதான் அவங்க அப்பா வழி நடத்தினாலும் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஜீசஸ் மேலாம் ஈடுபாடு கிடையாது. அந்த டைம்ல மிஸ்டர் பிரவுன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்கார் வந்து அங்க வந்து பிரசங்கம் பண்றத பாக்குறாரு. அவர் எதை பத்தி பிரசங்கம் பண்றாருன்னா கர்த்தரோட 2வது வருகையை பத்தி பிரசங்கம் பண்றாரு. அப்பதான் ஜெசிமேனுக்கு ஒரு பயம். ஐயோ இவர் சொல்றதை பார்த்தா ஜீசஸ் இப்பயே வந்துருவார் போல இருக்கே, நம்ம என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், நம்ம ஒரு சரியான வாழ்க்கையை வாழலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. குற்ற உணர்வு வந்து அவர் என்ன பண்றாருன்னா தன்னை தானே ஜீசஸ் கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். நான் வந்து இனிமேட்டு வந்து நான் உங்களுக்காக நான் சேவை செய்யறேன், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நான் அதை பண்றேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் அப்பதான் இயேசுவை வந்து ஒரு சொந்த ரட்சகரா அவர் ஏத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஜீசஸ்க்காக நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு ஒரு வாஞ்ச. அப்போ வந்து அவர் ஒரு மெடிக்கல் ஒரு 1 year ஒரு மெடிக்கல் கோர்ஸ் அவர் படிக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்க ஒரு மிஷனரி குரூப்ல போய் சேர்ந்துக்கிறாரு. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்தியால வந்து மிஷனரிகள் நாங்க அனுப்புறோம், யார் வந்து ரெடியா இருப்பானோன்னு இவர் சொல்றாரு நான் போறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாங்கன்னா 1907 சென்னைக்கு வர்றாரு. சென்னையில வந்து பேப்டிஸ்ட் மிஷனரி அப்படின்னு ஒரு குரூப் கிட்ட போய் ஜாயின் பண்றாரு. ஸோ அந்த காலத்துல வந்து வெளிநாட்டுலேருந்து இங்க வரவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லாங்குவேஜ் அந்த பயிற்சி கொடுப்பாங்க. ஏன்னா இங்க இருக்க மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ தமிழ் மக்கள் இருக்குன்றதுனால இவர் வந்து 2 வருஷம் தமிழ்ல வந்து பயிற்சி எடுக்கிறார். தமிழ் பேசுறதுக்கும் தமிழ் எழுதுறதுக்கும் தமிழ் பைபிளை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும். ஸோ இவர் அந்த பயிற்சி எடுக்கிறார். எடுத்து என்ன பண்றார் 2 yearsல அவர் வந்து அங்க இருக்க சென்னை மக்களுக்கு வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அவருக்கு இன்னொரு கால் வருது. என்ன வருதுன்னா சேலம் பக்கத்துல சேதமங்கலம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு மிஷனரி அழைப்பு வருது. அப்புறம் சரி இவர் அங்க போறார். அங்க போய் அங்க வந்து இவருக்கு அந்த ஆல்ரெடி அவர் 1 year வந்து அந்த மெடிக்கல் இதெல்லாம் படிச்சிருக்கனால அங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறாரு. ஸோ அந்த சேதமங்கலம் இருக்க மக்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து வைத்தியம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. வைத்தியம் பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜீசஸை பத்தி நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படியே ஸ்லோவா நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவரோட வாரம் வந்து அவர் ஞாயிற்றுக்கிழமைனா அங்க போய் ப்ரீச் பண்றதும் பைபிள் பத்தி சொல்றமா இருக்காரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணல. சண்டே வந்து அவர் வந்து போய் ப்ரீச் பண்றாரு. மற்ற நாள்ல வந்து அவர் அந்த மெடிக்கல் கேம்ப் மெடிசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. மோரோவர் அந்த டைம்ல வந்து மக்கள்லாம் ரொம்ப காட்டுவாசியான மக்கள் மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி ஃபார்மிங் பண்ணணும், எப்படி வீடு கட்டணும், இதெல்லாம் கூட அவரு சொல்லி கொடுத்தாரு. அப்போ அங்க சேந்தமங்கலம்ல ஓரளவுக்கு அவர் செட்டில் ஆயிட்டாரு. பக்கத்திலே கொல்லிமலை இருக்கு. நிறைய பேருக்கு இந்த கொல்லிமலையை பத்தி தெரியும். இப்பவே பாத்தீங்கன்னா 2005 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஃபாரஸ்ட் இருக்கா. கொல்லிமலைன்றது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனு. நம்ம இப்போ பார்த்தாலே ஒரு வெக்கேஷன் வேணா போவோம். ஆனா அங்கேயே இருக்கிறதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்குலாம் செட் ஆகாது. ஆனா அவர் எங்கேருந்தோ வந்து கொல்லிமலை பக்கத்திலே இருக்கு. அங்க இருக்க மக்கள் முக்காவாசி பேர் காட்டுவாசி தான். கொல்லிமலை பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பயங்கரம் வந்து ரகசியங்கள் நிறைஞ்ச ஒரு இடம், நிறைய மூலிகைகள் இருக்கு, நிறைய காடுகள் இருக்கு, நிறைய அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்லிமலையே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பக்கத்திலே ஒரு கொல்லிமலை இருக்கு. கொல்லிமலையில இருக்க பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க
வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து 20 கிலோமீட்டர் நடந்து வந்து இவர் இருக்கிற இடத்துல வந்து வித்துட்டு போவாங்க. அப்போ அவருக்கு ஒரு வாஞ்சை, என்னடா இங்க வந்து ஏதோ ஒரு மக்கள் வந்து இங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்கு வித்துட்டு போறாங்களே, இவங்களுக்கு இயேசுவை பத்தி ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போது ஒரு வாட்டி அந்த கொல்லிமலையிலேருந்து ஒரு வயசானவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கப்போ அவர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டே அவர் வந்து ஜீசஸ பத்தி அந்த வயசானவர்கிட்ட அவர் தமிழ்ல சொல்றாரு. இவருக்கு இந்த வயசானவருக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. நீங்க சொல்ற ஜீசஸ் வந்து எனக்கும் வேணும். எங்களுக்கும் இந்த கடவுள் வேணும். எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா வந்து சிறு பிள்ளைங்களெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அ பெண் சைல்டு மேரேஜ் நடக்குது. நெறைய வந்து நரபலி குடுக்குறாங்க. இதெல்லாம் எங்க ஊர்ல நடக்குது. நெறைய பிள்ளைகள் செத்து போயிடுறாங்க. நெறைய பெண் பிள்ளைகள் செத்து போயிடுறாங்க. அங்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லாம இருக்கே. நீங்க எங்க ஊருக்கு வரீங்களான்னு அவர் கேட்கும்போது, இவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சாம். ஆமா நம்ம அந்த ஊருக்கு தானே நம்ம போய் பிரசங்கம் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னோன இவரும் அவரோட டீமும் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே நடக்கிறாங்க. இப்ப இருக்க வசதிலாம் நமக்கு கிடையாது. இப்ப இருக்க வசதி மாதிரி எந்த லைட்ஸ் கிடையாது, ரோடு கிடையாது, வெறும் காடு, பயங்கர வைல்ட் அனிமல்ஸ். அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள இவரும் அவர் டீமும் உள்ள போறாங்க. 20 கிலோமீட்டர் நடந்தே அந்த கொல்லிமலைக்கு போறாங்க. இவரை பார்த்தோன்னே அங்க இருக்க மக்கள்லாம் அந்த டைம்ல வெள்ளக்காரங்க யாராவது வந்தாலே அடிச்சிருவாங்க இல்ல கொன்றுவாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்து இவங்களெல்லாம் அடிக்க வராங்க. இவங்க யாரு நம்மள எதுமோ பண்ண வராங்கன்னு உடனே அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு, இல்ல நான் தான் இவங்களை கூப்பிட்டேன். இவங்க வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து மருத்துவ வசதி பண்ணதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னோட இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு அங்கேயே ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று செட் பண்ணிட்டு அங்க இருக்க மக்கள் அங்க அந்த டைம்ல நிறைய காலரா அந்த பிளேக் அந்த மாதிரிலாம் நோயெல்லாம் வரும்போது இவர் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 இவங்க எல்லாம் குணம் ஆன உடனே இவர் வந்து ஜீசஸை பத்தி சொல்றாரு. இவர் ஜீசஸ் பத்தி சொன்ன உடனே அங்க இருக்க மக்கள்லாம் கொல்லிமலையில இருக்க மக்கள்லாம் அவங்கள வந்து எல்லாருமே இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த டைம்ல நிறைய கிறிஸ்தவங்க அந்த டைம்ல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு கிராமத்துல இருக்க மக்களை வந்து இவர் நிறைய பேர் வந்து இயேசுவை பத்தி சொல்லி எல்லாருமே இயேசு வந்து சொந்த ரட்சகரா அவரு ஏத்துக்கிட்டாங்க. திருப்பி அவர் வெக்கேஷனுக்காக இங்கிலாந்து போறாரு. இங்கிலாந்துல அவருக்கு வந்து ஒரு மெடிக்கல் கோர்ஸ் திருப்பி அவர் டாக்டராக இன்னொரு கோர்ஸ் படிக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஆனா அவர் என்ன சொன்னார், நான் கோர்ஸ்ன்னு ஒன்று படிச்சுன்னா நான் இங்கேயே டாக்டர் ஆயிடுவேன். கொல்லிமலையில நிறைய மக்கள் எனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் அவர் அதை வேணான்னு சொல்லிட்டு திருப்பி கொல்லிமலையில வந்து அவர் ஊழியம் பண்ணார். கல்யாணம் பண்ணிட்டு ஊழியம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரும் அவர் வைஃபும் சேர்ந்து அங்க ஊழியம் பண்ணாங்க. 44 வயசுல அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அவங்களோட வைஃபை வந்து மிஷனரி குரூப் திருப்பி கூப்பிடுறாங்க, நீங்க பேசாம இங்கிலாந்துக்கு வந்துருங்க, அது ரொம்ப காடு பகுதியா இருக்கு, நீங்க அங்க ஊழியம் செய்ய வேணாம் அப்படின்றாங்க. ஆனா வந்து அவங்க பேர் ஈவ்லின், அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போன ஊழியத்தை நான் இங்கே தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க மிச்ச மீதி அந்த அவர் விட்டுட்டு போன ஊழியத்தை வந்து இவங்க பண்றாங்க. நிறைய பெண் பிள்ளைங்க அவங்கனால பெனிஃபிட் ஆகுறாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க. இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம இங்கிலாந்துன்றது அந்த டைம்ல ஒரு நல்ல டெவலப்டு கண்ட்ரி. அவங்க சென்னை கூட இல்ல, சென்னையிலே வந்து ஒரு கிராமத்துல போய் ஊழியம் பண்றாங்க. கொல்லிமலைன்றது ஒரு கிராமம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் அங்க இருக்காங்கன்னா அவங்க கொண்டு வந்ததுதான். சோ நம்ம என்ன பண்ணணும் கிறிஸ்தவ வாழ்க்கைனா, நம்ம இயேசுக்காக என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபக்கா லஷக்கா தெரேபே கர்த்தர் சொல்றார், யாரா இருக்கலாம் ரிக்கந்த இந்த நவமான பாஷை வேணும் ஜெபிக்கிறீங்களோ, ரிக்கந்த யாருக்கு பரிசுத்த ஆவியான அனாயிண்டிங் வேணும் ஜெபிக்கிறீங்களோ, ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா அவங்க எல்லாம் ரிக்கந்த ஜெபம் பண்ணுங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா லக்கா லக்கா ஷிக்கா தர்ராபாலோ ரிக்கபா ரிக்கந்த ராபா ஜெபிக்கிறவங்க யாரா இருந்தாலும் ரிக்கந்த ராபா சொத்த ஹிருதயத்தோட யாரெல்லாம் இந்த ஆவியானவர் வேணும்னு கேட்குறீங்களோ, ரிக்கந்த ராபாலோ ரிக்கம் யாரெல்லாம் இந்த நவமான பாஷை வேணும்னு கேட்குறீங்களோ, ரிக்கந்த ஆவின் வரங்கள் கேட்குறீங்களோ, ரிக்கந்த ஆவின் கனிகள் கேட்குறீங்களோ, ரிக்கந்த ரிசீவ் சேஸ் தி லார்ட் ரிக்கா பாபா ரிசீவ் ரிபா பாபா ரிசீவ் ரிக்கா லக்கா லஷித ரேபே லோ ரிக்கபா ரிசீவ் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ரிக்கந்த ரஷத ராபாலோ ரிக்கபா ரிபால ஆவியானவர் சொல்றார் ரிக்கபா இது கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கத ராபாலோ ரிக்கபா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரிக்கந்த ராபாலோ ரிக்க குமாரன் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ரிக்கந்த ரப் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். ரிக்கந்த வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள். ரிக்கந்த என் ஊழியக்காரன் மேலும் ரிக்கந்த என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ரிசீவ் ரிக்கா பாபா ரிசீவ் ரிக்கா பாபா ரிசீவ் ரிஷத ராபாலோ ரிக்கா பாபா பாபா ரிக்கந்த ரஷபாலோ ரிக்கா பாபா. In Jesus name I pray. Amen. Thank you Jesus.